வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தில் ஹே தும்ஹாரா படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, ரெக்வெஸ்டட் வீடியோவும் கூட. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் சரிதா அவங்களோட ஹஸ்பண்ட் அண்டு குட்டி பொண்ணு நிம்மி கூட செம ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குட்டி பொண்ணு நிம்மி அவங்க அப்பா கிட்ட வெளியில் கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்ட்டு கேட்கும்போது, ரொம்ப பிஸியாக இருக்கேன் இன்னைக்கு அப்பா, நம்ம 100 நாள் போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் குட்டி பொண்ணு ரொம்பவே அழுதுனால அங்கே சரிதா அவங்கள தீம் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே நிம்மியோட அப்பா ரொம்ப பிஸியாக இன்னொரு ஃபேமிலி கூட இருக்கிறாங்க. நிம்மி வயசில் ஒரு குட்டி குழந்தையும் இருக்கிறா. அந்த குழந்தை பேர் ஷாலு. ஸோ இதை அங்கே சரிதா பார்த்துட்டாங்க. சரிதா செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. சரிதா பார்த்த விஷயத்த அங்கே நிம்மியோட அப்பாவுமே பார்த்துட்டாங்க. ஸோ சரிதா செம்ம கோபத்தில் கிளம்பி போனதுமே அவங்கள சமாதானம் பண்ணி புரிய வைக்கிறதுக்காக இங்கே அவங்களோட அந்த புது ஒய்ஃபு, அதுக்கப்புறம் ஷாலு, அப்புறமா எல்லாரும் சேர்ந்து காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. சரிதாவோட ஹஸ்பண்டு அவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கே நம்ம குட்டி பொண்ணு ஷாலுவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அங்கே சரிதாவோட ஹஸ்பண்டுமே உயிர் போகிற தருவாயில் இருக்கிறாங்க. ஸோ ஷாலுக்கு வேறு யாருமே இல்லை, அவளோட உன்னோட பொண்ணா நீ அவளை வளர்க்கணும் அப்படின்ட்டு அங்கே சரிதாவோட ஹஸ்பண்ட் சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க. சத்தியம் கொடுத்ததுனால வேறு வழி இல்லாமல் அங்கே ஷாலுவை அங்கே சரிதாவே வளர்க்குறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு டோட்டலாக வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி ஷாலுவை நல்லபடியாக நிம்மியை வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. ஆனாலுமே ஷாலு மேலே அவங்களுக்கு பாசம் வரவே மாட்டேங்குது. ஷாலுவை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பா அவங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஷாலுவுக்கு அங்கே அம்மாவோட அன்பு கிடைக்காம ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அக்காவோட அன்பு அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குது. நிம்மியும் ஷாலுவும் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அக்கா தங்கச்சி ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. சின்ன குழந்தைய இருக்கும்போதே இங்கே ஷாலு இங்கே வந்ததுனால இவங்க உண்மையான அக்கா தங்கச்சி இல்லை அப்படிங்கிற விஷயம் 2 குழந்தைங்களுக்குமே தெரியாமல் தான் இருக்கு. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அக்கா தங்கச்சி 2 பேரும் செம ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனாலுமே இப்போ வரைக்கும் அங்கே அம்மாவோட அன்பு ஷாலுக்கு கிடைக்கவே இல்லை. ஷாலு கொஞ்சம் சேட்டைக்கார பொண்ணு தான், எப்போயாச்சும் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதனாலேயுமே அங்கே சரிதா அவங்கள எப்போவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மா எப்போல்லாம் திட்டாங்களோ அப்போல்லாம் அக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் மனசு கஷ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் தனியாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஷாலுவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு சமீர் தான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சமீர் ஷாலுவோ ஒன் சைடடாக லவ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. சரி எப்பவும் திட்டு வாங்கிட்டே இருக்கிறோமே, நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்பி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஷாலுவுக்கு. ஸோ ஷாலு அந்த கண்ணா இண்டஸ்ட்ரீஸில் அவங்களுக்கு கிளர்க் போஸ்ட்டுமே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ தேவ் கண்ணாவை காட்டுறாங்க, கண்ணா இண்டஸ்ட்ரீஸோட புது எம்டி. ஸோ அவங்க இப்போ தான் ஃபாரினில் எம்பிஏ முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தியரிட்டிக்கலாக தான் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவாங்க. அங்கே பாலம்பூரில், அதாவது நம்ம ஷாலு இருக்கிற ஊரில் இருக்கிற அவங்களோட இண்டஸ்ட்ரி ரொம்ப லாஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை நம்பி நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்குப்பா, நம்மளோட பெனிஃபிட்டை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, மக்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பிஸ்னஸில் எப்போவுமே சென்டிமெண்ட் வரக்கூடாது டேடி அப்படின்ட்டு இவங்க அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே நான் போக தான் போகிறேன், இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாக பார்த்துட்டு தரவோ செக் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே லாஸில் தான் போகுது அப்படிங்கும்போது தான் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஐடியா வருது, நம்ம நேரடியாக எம்டியாக போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க புதுசாக ஒரு டிரைவராக வேலைக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட முதலாளி கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு நேராக அங்கே டிரைவராக வேலைக்கு சேர்றதுக்காக அங்கே கண்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாலம்பூருக்கு ரீச் ஆகிட்டாங்க. பஸ்ஸுக்காரன் இறக்கி விட்டுட்டு போயிட்டா இவங்களுக்கு கண்ணா இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்ட்டு பக்கத்துலலாம் எல்லார்ட்டையும் கேட்கும்போது யாருமே சரியாகவே அவங்களுக்கு பதில் சொல்லலை. அங்கே நம்மளோட ஷாலுவுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே. ஸோ ஷாலுவை பார்த்ததுமே இங்கே வா, நீ எனக்கு இந்த அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ ஏஇ அப்படின்ட்டு மரியாதைலாம் இல்லாமல் கூப்பிட்டதும் ஷாலுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஷாலு வேணும்னே வேற ஒரு அட்ரஸ் இடத்த காட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ காடு மலையெல்லாம் ஏறி வரணும் அப்படின்ட்டு ஒரு வழியை சொல்லிட்டாங்க. ஷாலு சொன்னது தான் உண்மையாக இருக்கும் போல நினச்சிட்டு அங்கே கண்ணா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் நம்ம தேவுமே சுற்றி காடெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. பிச்சைக்கார ரேஞ்சுக்கு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அங்கே கண்ணா இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி இவங்க அட்ரஸ் விசாரிச்ச இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. செம்ம கடுப்பாயிட்டாங்க அங்கே ஷாலு மேலே.
பார்த்தா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு கொல்ல வெறியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே கண்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டிரைவர் வேலையுமே வந்து கிடச்சிருச்சு. அங்கே ஷாலு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஷாலுவை ஓட விட்டு விரட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷாலு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இன்வெஸ்டிகேஷனும் அங்கே நம்ம தேவோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண வர வச்சுருந்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு எல்லா ஃபைல்ஸு அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தேவ் வந்த வேலையும் ஒரு சைடு வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க இன்டைரக்டாக. அதுக்கப்புறமா அங்கே நம்ம ஷாலு வந்துட்டு அந்த மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்போவுமே ஐஸ் வச்சு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு, சார் எனக்கு கொஞ்சம் லீவ் தேவைப்படுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதோட வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியில் போக போகிறேன், எனக்கு காரு அதுக்கப்புறம் டிரைவரும் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஐஸ் வைக்கிறாங்க. சரிம்மா, புதுசாக ஒரு பையன் வேலைக்கு வந்திருக்காங்க, அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சொல்லிட்டாங்க. அதனால தேவ் வேறு வழியே இல்லாமல் அங்கே ஷாலுவுக்கு கார் ஓட்டிட்டு வர வேண்டியது ஆகிப்போச்சு. ஷாலு வந்துட்டு அவங்க அக்காவோட நிம்மியோட பொட்டிக்கு தான் வருவாங்க. அங்கே வேலை செஞ்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, ஹெல்ப்புக்காக. அதோட சேர்த்து அங்கே தேவையும் அங்கே வேலை செய்ய வச்சுட்டாங்க. அப்புறமா வந்துட்டு நிம்மி மேலே வந்து எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டக்குன்னு கீழே வேலை பார்க்குறாங்க. தேவ் வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க. நிம்மி ஃபர்ஸ்ட் டைம் தேவை பார்க்குறாங்க. தேவை நிம்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு தேவும் எப்போவுமே ஷாலு கூட 2 பேரும் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே தேவுக்கு வந்து கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ தான் தெரியுது அங்கே கண்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு லாஸில் தான் போய்கிட்டு இருக்கு, எப்படியும் ரெட்ரீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னதுமே சரி அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி கண்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அங்கே விவசாயிகள் கிட்ட இருந்து தான் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கி தான் அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விவசாயிகளுக்கு வந்து நிறையவே நஷ்டமாகி போயிடுது. அதனால வந்துட்டு அவங்க அசோசியேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அசோசியேஷனோட மேயராக இருக்கிறது வந்துட்டு நம்ம நிம்மி ஷாலுவோட அம்மா சரிதா தான். ஸோ அவங்க கிட்ட தான் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே சரிதா வந்துட்டு நான் கண்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்ஸ் கிட்ட வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவ் தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. கண்ணா இண்டஸ்ட்ரியோட அவங்க பையன் புதுசாக வந்திருக்கிறாங்க எம்டியா, அவங்க தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அரசல் புரசலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ நான் போய் தேவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரிதா வந்து இவங்க எல்லாருக்கிட்டே டைம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சரிதா இப்போ மேயராக இருக்கிற இடத்துக்கு வந்து நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியோட ஓனர் மித்தல் அவங்க வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மேயர் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றனால வேணும்னே சரிதா கிட்ட வந்து ஆப்போசிட்டாக வந்து கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே சரிதா வந்து எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்ணா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர்கிட்டையும் தேவ்கிட்டையுமே பேசி வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் வந்து டைம் கேட்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு அசோசியேஷன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ பேசுறதுக்காக போகும்போது அங்கேயே அவங்க கீழே விழுந்துடுறாங்க, மயக்கம் போட்டுடுறாங்க. அப்புறமா பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு ஹை பிபி ஆயிடுச்சு, எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு நிம்மி வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க. ஷாலு வந்துட்டு நான் போய் பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த தேவை பார்த்து நான் 4 கேள்வி கேட்டுட்டு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இவங்க தனியாக போக முடியாது, ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஆஃபீஸ் டிரைவராக இருக்கிற நம்ம தேவை தான் கல்லை விட்டு எரிஞ்சு எழுப்பி வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு தேவ் கேட்கும்போது நம்ம வந்துட்டு கண்ணா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் தேவை பார்த்து நான் பேசுறதுக்காக போகிறேன், பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவ் சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த தேவ்கிட்ட வந்துட்டு நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் டிரைவராக, அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, பேசாம வா நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு தேவ் சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேணும்னா நீ வேணா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. தேவ சமக்கோவத்தில் நீ வேணா போ அப்படின்ட்டு அவங்க கீழே இறங்கிட்டாங்க ஜீப்ல இருந்து. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ட்டு இவங்களும் ஏதோ ஓட்ட தெரியாமல் ஓட்டுறாங்க, நேரம் மரத்தில் போய் மோதிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இன்ஜின் ரிப்பேர் எல்லாம் சரி பண்ண வேண்டிய நிலைமையாயிருச்சு அங்கே தேவுக்கு. அந்த நேரத்துக்குள்ளேயே எங்கள் ஷாலு வந்துட்டு சும்மா அங்கே இங்கேயும் சுற்றி விளாண்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது ஏதாவது சுட்டித்தனமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷாலுவோட இன்னசென்ஸ் வந்து அங்கே தேவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே தேவுக்கு ஷாலுவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக இங்கே கண்ணா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர், அதாவது தேவோட அப்பாவை வந்து தினேஷ் கண்ணா, அவங்கள பார்க்குறதுக்காக அங்கே ஷாலு வந்து வந்துட்டாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும் சார் அப்படின்ட்டுலாம் பேசும்போது தேவ் அங்கே கதவுக்கு பின்னாடி இருந்துட்டு அங்கே பிஸ்னஸில் சென்டிமெண்ட் கிடையாது டேட், அவளை போ சொல்லுங்க அப்படின்ட்டு கதவுக்கு பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களும் வேறு வழி இல்லாமல் என் பையன்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன், அவன் எடுத்த முடிவு தான் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க. மனசு கஷ்டத்தோட சொல்லிட்டு போயிடுறாங்க. அது என்ன முடிவு, நானும் அந்த தேவை பார்த்து பேசி எல்லாம் சரி பண்ணாமல் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே வீட்டில் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஷாலு இவ்வளோ ஸ்டபர்னாக நல்ல விஷயத்துக்காக இவ்வளோ ஸ்டபர்னாக இருக்கிறத பார்த்ததுமே அங்கே தேவோட அப்பாவுக்கு வந்து ஷாலுவை பிடிக்குது. அவங்க வந்துட்டு அங்கே ஷாலுக்கிட்ட போய் சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது நீ இப்போ ஒரு டிரைவர் தேவனை கூட்டிகிட்டு வந்திருக்கல்ல, அவனுமே என்னோட பையனும் கொஞ்சம் ஒட்டின சாயலாக தான் இருப்பாங்க, 2 பேரும் பார்க்குறதுக்கு ஒரே
மாதிரி தான் தெரிவாங்க. நானே சில நேரம் குழம்பிடுவேன், அவங்க வேலை பார்த்துட்டு இருந்த டைம்லலாம் நானே குழம்பிடுவேன்னா பார்த்துக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்ட்டு கேட்டதும் உங்கள் ஷாலுவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. தேவ் எப்படி ஒத்துக்க மாட்டாங்க, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிரைவர் தேவை வச்சு வந்து நம்ம இவங்க தான் தேவன்னு சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிற தேவை மிதித்து எழுப்பி கோட் சூட்லாம் போட்டு வந்து கூட்டிகிட்டு வர பார்க்குறாங்க. இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தேவுக்கு புரிஞ்சிருச்சு. மூஞ்சில் வேற வந்துட்டு அங்கே ஷூ பாலிஷ் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஷாலு பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அங்கே சரிதா போல அப்படின்னாலும் ஷாலு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு அங்கே அசோசியேஷனில் இருக்கிற எல்லாரும் அந்த விவசாயிகள் எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேவுக்காக. ஷாலு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோகமாக இருக்கும்போது கரெக்டாக வந்து ஷாலு வந்துட்டாங்க. இன்னொரு சைடில் தேவ் வந்துட்டு நான் முடியவே முடியாது, தேவ் மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் வந்துட்டு பயங்கரமாக பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே ஷாலு கிட்ட. ஸோ ஷாலு ரொம்ப இமோஷ்னலாக வந்துட்டு அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாத்தையுமே காட்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாத்தோட ஒரு நாள் சாப்பாடு முதற்கொண்டு இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி தான் இருக்குது. அவங்களோட சாப்பாட்டில் இப்படி கஷ்டப்பட வைக்கிறது வந்து சரியா அப்படின்ட்டு இவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. உன்னால் இது சரி பண்ண முடியும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தேவ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தெரியாது, ஆனால் ஒருவேளை நான் தேவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த கேள்வியை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் கேட்பேன். மனுஷங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியாமல் இவ்வளோ தூரம் படிக்க போய் படிச்சுட்டு வந்து ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறதுல என்ன விஷயம் இருக்குது, மனுஷங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியலல்ல அப்படின்ட்டு நான் அவரை பார்த்தா கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்ட்டு ஷாலு சொன்னதுமே எங்கள் தேவுக்கு ரொம்பவே டச்சிங்காக போயிடுது. அதுக்கப்புறமா தேவே வந்துட்டு சரி நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் செய்கிறேன், நான் தேவா போய் நடித்து எல்லாத்தையுமே வந்துட்டு சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு தேவ் வந்து நேராக ஒரு வீச்சில் வந்து வாராங்க. எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியை இனிமேல் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, அதோட கண்ணா இண்டஸ்ட்ரீஸில் விவசாயிகளுக்கு இன்னும் கூடுதல் போனஸாக வந்துட்டு இது வரைக்கும் 800 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு வந்துட்டு லாபம் கிடைக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அடுக்கடுக்க வாக்குறுதியை சொல்லிட்டே போகிறாங்க. ஐயோ பேசின பேச்சுக்கு அதிகமாக இவன் பேசிக்கிட்டே போகிறானே, எல்லாரும் கண்டுபிடிச்சிட போகிறாங்கடா, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தங்கச்சி 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த மேனேஜர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தானே அங்கே டிரைவர் வேலைக்கு வந்து தேவை எடுத்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு இது போலி தேவ், இவன் உண்மையான தேவ் கிடையாது, இவன் வந்து டிரைவர் வேலையில் இருந்தவன், ஷாலு வந்துட்டு இப்படி ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே தேவோட அப்பா வந்துட்டாங்க. ஸோ தேவோட அப்பா வந்ததுமே இவன் தான் என்னோட உண்மையான பையன் தேவ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகிருச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. அப்போ தான் இவங்க தான் தேவ் அப்படிங்கிறது ஷாலுவுக்கு நிம்மிக்கு அப்புறம் சரிதாக்கு எல்லாருக்குமே அப்போ தான் தெரிய வருது. ஸோ இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவோட அப்பாவுமே வந்து சேர்ந்தே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுனால ஒரு சின்ன பார்ட்டி வந்து போய்கிட்டு இருக்காங்க சரிதாவோட வீட்டில். அப்போ வந்துட்டு அங்கே நிம்மி வந்து அங்கே பார்ட்டிக்கு தேவு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க ரொம்ப அழகாக கிளம்புறது, அப்புறம் தேவ் வந்ததுமே அவங்க கிட்ட ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது, அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாத்தையும் பார்க்கும்போது தேவை வந்துட்டு நிம்மிக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே சரிதா அவங்க அம்மாவுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. அவங்க நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த கேப்லேயே வந்துட்டு அங்கே தேவுக்கு ஷாலுவை தான் பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடில் அங்கே சமீருமே பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. சமீர் ஷாலுவை நினச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியே வந்து ட்ரையாங்குலர் ட்ராக் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்புறமா வந்துட்டு இவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது தேவ் வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. அதாவது உங்கள் மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சதித்திட்டம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து உளறிட்டாங்க. இந்த மாதிரி லாஸில் போகிறதுக்கு எல்லாமே நம்மளோட திட்டம் தான் காரணம். அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவங்களோட அந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அங்கே விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மேனேஜர் தான் வந்துட்டு அவங்களோட தேவைக்கு அவங்களோட லாபத்துக்கு வந்துட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. இதை வந்துட்டு அங்கே தேவ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மேனேஜரை வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஸோ அதில் 2 பேர் இருப்பாங்க, அந்த மேனேஜர் அவங்களோட தம்பி. ஸோ அவங்களோட தம்பி வந்துட்டு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அசிஸ்டன்ட் மேனேஜர் தான், அவங்க பொறுப்பேற்றுட்டு வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அண்ணனை வந்துட்டு அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் வேலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ தம்பியை வந்துட்டு ஜெயிலில் அனுப்புறதுனால அவங்க அண்ணன் வந்து ஒரு டென்ஷனில் கொலவெறியில் இருக்கிறாங்க. அதனால பழி வாங்குறதுக்காக வந்துட்டு தேவ ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுறாங்க. லாரியெல்லாம் மோத வரும்போது அந்த இடத்துல ஷாப்பிங்க்கு வந்துட்டு நிம்மி வந்திருக்கிறாங்க. கோயின்சிடென்டலாக அவங்க வந்துட்டு தேவை காப்பாற்றிட்டாங்க. பட் நிம்மிக்கு வந்து அடிபட்டுருச்சு காலில். ஸோ அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கிற டைமில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தேவ் வந்து நிம்மிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. தேவ் தான் நிம்மியை வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலாக வந்து பார்த்துக்கிறாங்க. நிம்மிக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேவ் கூட இருக்கிற டைம் எல்லாம் நிம்மி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நிம்மி வந்துட்டு அங்கே ஷாலு கூடயுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. பட் ஷாலு கிட்ட தேவ் லவ் பண்ணுற விஷயத்தை எதையுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே தேவ் வந்து ஷாலுக்கு நான் உனக்கு ஒரு ப்ரெசென்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன், நீ போய் பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு ஆர்வமாக வந்து வராங்க ஷாலு. பட் அவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெசென்ட் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அதில் தேவ் அப்படின்னு பை தேவ்னு போட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. இதை பார்த்ததும் நிம்மி நமக்கு தான் அனுப்பியிருக்காங்க, நமக்கு தேவ் நம்மளையும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்து ஷாலு வராங்க. ஷாலு அந்த கிஃப்ட்டை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் நிம்மி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தேவ் அவங்க லவ் பண்ணுற விஷயத்தையும் தேவும் அவங்கள தான் லவ் பண்ணுறாங்க நினச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஷாலு கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது ஷாலுவுக்கு. ஸோ இதுக்கு தெரிஞ்சதுமே ஷாலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அக்காவுக்காக விட்டு கொடுக்கணும்னு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு சைடில் இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பி வச்சது எல்லாமே வந்துட்டு அங்கே சரிதாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ சரிதா வந்துட்டு அப்போ தேவ் நிம்மியை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அங்கே தேவோட அப்பா கிட்டே போயிட்டு சம்பந்தம் பேசுகிறதுக்காகவே போயிட்டாங்க. இன்னொரு சைடில் இந்த பக்கம் வந்துட்டு அங்கே ஷாலு வந்து தேவ் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஷாலு வந்து தேவை கம்பல் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே சரிதா வந்துட்டு சம்பந்தம் பேசுகிறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே ஷாலுவும் தேவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க நிம்மியும் தேவும் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஷாலு தான் நடுவில் குட்டையை குழப்பிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஷாலு மேலே இவங்களுக்கு ஒரு கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. அது இன்னும் அதிகமாயிட்டு ஷாலுவோட அம்மா நம்ம வாழ்க்கையை கெடுத்தா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை ஷாலு கெடுக்கிறா அப்படின்ட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அம்மா ஃபுல்லாக ஷாலு கிட்ட பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. நீ எப்படி பிறந்த அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஷாலு கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் அம்மாவோட அன்பு நமக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்ட்டு ஷாலு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா உன்னோட அம்மா என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுக்காக தேவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கியோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து கேட்டுடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அங்கே ஷாலுவுக்கு. பட் நிம்மி இது எதையுமே வந்துட்டு நம்பலை. எப்படி இருந்தாலுமே வந்துட்டு ஒரு வேளை நீ என்னோட சொந்த தங்கச்சியாக இல்லைனாலும் நீ தான் என்னோட தங்கச்சி, நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன், நீ தான் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிம்மி வந்து சொல்கிறாங்க. ஒரு வேளை நீ தேவை லவ் பண்ணுறியா, நான் தான் உள்ளே வந்துட்டுனா என்ன, உனக்கு தேவை பிடிச்சிருக்குன்னா சொல்லி நீயே வந்துட்டு தேவை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கறதுக்காக நிம்மியே தயாராகிட்டாங்க. ஆனால் அக்காவுக்காக விட்டு கொடுக்கறதுக்காக இங்கே ஷாலு வந்து முடிவு பண்ணிட்டு ஷாலு வந்துட்டு நான் தேவெல்லாம் ஒன்றும் லவ் பண்ணலை, ஆல்ரெடி நான் வந்து சமீரை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே இல்லையா, அதனால சமீர் தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட வந்து இவங்க போய் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி தான் போல அப்படின்ட்டு அங்கே நிம்மியும் வந்துட்டு அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி நிம்மியும் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க சமீர் கிட்ட வந்துட்டு ஷாலு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அக்கா கிட்ட வந்து நான் போய் சொல்லிட்டேன், அதனால் என்னோட பாய் ஃப்ரெண்டாக நீ நடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. மனசு கஷ்டமாக இருக்காங்க சமீருக்கு, நான் அவங்க உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்கள் ஷாலுவுக்காக ஓகே அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடில் அங்கே நிம்மி கூட வந்து சம்பந்தம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் தேவ் வந்துட்டு நம்மளோட உண்மை நம்ம 2 பேர் லவ் பண்ணுற விஷயத்த சீக்கிரம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தேவ் வந்து ஷாலுவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஷாலு வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம், நீ நிம்மியே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு என்னோட அம்மா வந்து என்னோட சொந்த அம்மா கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அக்கா எனக்காக நிறையவே அன்பு கொடுத்துருக்குறா, அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே தேவை. ஸோ தேவே வந்துட்டு அங்கே ஷாலுவோட சந்தோஷத்துக்காக நிம்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பேருக்கும் நிம்மிக்கும் தேவுக்கான கல்யாண சடங்குகள் எல்லாமே ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே அந்த மேயர் பதவிக்கு வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே மித்தல்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியோட ஓனர், அவங்களுக்கு வந்துட்டு அங்கே ஷாலு வந்துட்டு இவங்களோட சொந்த பொண்ணு கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் அஃபேர் மூலமாக பிறந்த பொண்ணு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்துருச்சு. பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு மேயர் பொசிஷனை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் நேராக வந்துட்டு அங்கே கண்ணா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் தேவோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவேன், அவர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கே ஷாலு வந்துட்டு ஒட்டு கேட்டிருந்திருப்பாங்க. அவங்க சம கோவத்தில் உள்ளே வந்துட்டு நீ என்ன போய் சொல்கிறது, நானே போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அங்கிள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாலு வந்துட்டு நேராக அங்கே தேவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நிம்மியோட வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே சரிதா அவங்களோட அம்மாவுமே வந்துட்டு ரொம்ப கவலையில் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷாலு வந்து அங்கே தேவோட அப்பா கிட்ட வந்துட்டு ரொம்ப இமோஷ்னலாக வந்துட்டு எல்லாத்தையும் கன்வே பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னோட சொந்த அம்மா இவங்க கிடையாது, என் அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்னோட அம்மாவை இல்லைனாலும் என்ன அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு அவ்வளோ தாய்ப்பாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக வந்துட்டு இவங்க பேச
பேசுகிறாங்க. ஸோ இது வந்துட்டு அங்கே தேவோட அப்பாவுக்குமே ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அதனால வந்துட்டு அவங்க கல்யாணத்தில் நான் நிறுத்த மாட்டோமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே நிம்மியோட அம்மா வந்துட்டு பின்னாடியே வந்திருந்திருப்பாங்க. இங்கே ஷாலு பேசுகிறது எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ நல்ல பொண்ணை நம்ம இவ்வளோ நாள் விலக்கி வச்சுட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஷாலு மேலே அவங்களுக்கு அன்பு அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே தேவோட அப்பா ஷாலு கிட்ட தனியாக கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுமா, நீ என் பையன் தேவை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஷாலு வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு இல்லை அப்படின்ட்டு பொய் சொல்லிட்டு போகிறாங்க. இது நல்லாவே புரியுது அவங்க தேவோட அப்பாவுக்கும். சரிதாவுமே வந்துட்டு பின்னாடி இருந்து இதை கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிய வருது தேவு ஷாலுவும் தான் லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஷாலு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீ உண்மையிலே தேவை லவ் பண்ணுறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கிற மாட்டேன், நான் இப்போவே நிம்மியோட கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் உன்னை புரிஞ்சிக்காததுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஷாலுவை வந்து ஹக் பண்ணி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷாலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கிறீங்க, அக்காவும் எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்குறா, அக்காவோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், அதோட எனக்கு அம்மாவோட பாசமும் இப்போ எனக்கு கிடச்சிருச்சு, இதுக்கு தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்டதும் சரிதாவுமே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாயிட்டாங்க வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் நிம்மி ஆசைப்பட்ட மாதிரியே தேவு கூட வந்து கல்யாண சடங்குகள் எல்லாமே வந்துட்டு அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவங்க நிம்மி வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம ஷாலு வந்துட்டு முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கா அப்படின்னு தோணுது. அதே நேரத்தில் தேவுமே வந்துட்டு நார்மலாக இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சமீருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஃபீலிங்காக தான் இருக்குது. நீ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு சமீர்கிட்ட கேட்கும்போது சமீர் வந்து எல்லா உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதோட சேர்த்து சமீர் ஷாலு என்ன லவ் பண்ணலை அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நிம்மிக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு, அப்போ தேவும் ஷாலுவும் தான் லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க, நமக்காக தான் விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நிம்மியும் சமீரும் சேர்ந்து வந்துட்டு தேவ் ஷாலுவை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.